வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து சமைச்சிருக்கோன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஷாஹி டுக்கா எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பிரெட் தேவையான அளவு, பாதாம் தேவையான அளவு, 1 கப் சர்க்கரை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு 5 நிமிட்ஸ் கொதி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 4லேருந்து 5 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். இதுக்கு எந்த பாகுபதம்லாம் தேவையில்லை. சுகர் சிரப் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஒரு 5 நிமிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ப்ரெட்டில் சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் பீஸ்லாம் ஃபுல்லும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா ப்ரெட்டையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆயிலில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ செய்யக்கூடிய நம்ம ஷாஹி டுக்கா ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாங்க. ஒரு 10 மினிட்ஸில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இப்போ ப்ரெட்டை 2 சைடும் நம்ம திருப்பி விட்டுக்கிட்டோம். ஒரே மாதிரி கலர் வர்ற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட் நல்லா 2 சைடும் ஒரே மாதிரியே கலரில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆயிலேருந்து தனியாக எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா ப்ரெட்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ப்ரெட் எல்லாமே. இதை நீங்கள் தனியாக பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுகர் சிரப்பில் இந்த ப்ரெட்டை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த சுகர் சிரப் ஃபுல்லுமே இந்த ப்ரெட்டு நல்லா உறிஞ்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ப்ரெட்டை எல்லாத்தையுமே அந்த சுகர் சிரப்பில் நம்ம சேர்த்துக்கிட்டோம். நல்லா அந்த சுகர் சிரப் ஃபுல்லுத்தையுமே நல்லா ப்ரெட் இழுத்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு பால் காய வச்சுக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் 1/4 லிட்டர் அளவு ஆகிற அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பால் கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாதாம் முந்திரியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பால் கொதிச்சு வந்துட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன். பால் நல்லா கொதி வரட்டும். பால் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பாலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம சுகர் சிரப்பில் போட்டு வச்சுருக்கக்கூடிய ப்ரெட்டையும் இது மேலே வச்சுக்கலாம். ப்ரெட்டை சுகர் சிரப்பில் போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த பாலோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.